கர்த்தர் ஒரு நாளும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. கர்த்தர் எப்பொழுதுமே கொடுக்கிறவர், வில்லிங்கா கொடுக்கிறவர். வேதம் பணம் ஒரு விதைன்னு சொல்லுது. பணத்தை விதைக்கிறோம். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த ராஜ்யத்தின் வழி, இந்த ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகள், இந்த ராஜ்யம் கொடுக்கிற ராஜ்யம், எடுக்கிற ராஜ்யம் கிடையாது. இந்த ராஜ்யம் கொடுக்கும், எடுக்கிறதில்ல, கொடுக்கும். பிசாசு கொடுக்கிறவன் கிடையாது, எடுக்கிறவன். பிசாசை திருடன் சொல்றோம் இல்லையா? திருடன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறான். இந்த செயின்லாம் அறுக்கிறாங்க இல்லையா, அவன் வந்து ஈவி அறக்கலாம் பார்க்க மாட்டான், ஃபோர்ஸ் பண்ணி எடுப்பான். அதான் பிசாசு. கர்த்தர் ஒரு நாளும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். கர்த்தர் எப்பொழுதுமே கொடுக்கிறவர், வில்லிங்காக கொடுக்கிறவர். இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது ட்ரேடு கிடையாது, அதாவது வியாபாரம் கிடையாது. நான் கொடுக்குறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தர்ட்ட கிடைக்கும். நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவர்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வைக்கக்கூடாது. கவனிங்க, இது ரொம்ப முக்கியங்க. இது இது தெரியலைன்னா அது விதையே கிடையாது. நிறைய பேருக்கு ஏன் விதைகளை விளைச்சல் வரலங்கிறக்கா சொல்கிறேன். இப்போ ஒரு ஆளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்த உடனே அவர்கிட்ட நீங்கள் எதே ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னா அது வந்து ஆவிக்குரிய விதை இல்லை, மாம்சீகமான விதை. நீங்கள் மாம்சீகமாக ஒன்றே அவரிடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ ஒருத்தர் சர்ச்சுக்கு வராரு, மாதம் 5 லட்சம் காணிக்க கொடுக்குறாரு. கொடுக்கட்டும். ஆனால் அடுத்த வாரம் நான் சங்கீதத்தை நான் ஒரு 10 நிமிஷம் பேசட்டுமானா அப்படிலாம் விட மாட்டேன். அது கேட்ட தகுதியான ஆளாக இருந்தால் உங்களை விடுவேன். சங்கீதத்தில் பிரசங்கமே கொடுப்பேன் உங்களுக்கு. நீங்கள் 5 லட்சம் கொடுத்ததுனால என்னை விலை கொடுத்து வாங்கிட முடியாது. என்னை ஏற்கனவே ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. நீங்கள் என்னை ஒருபோதும் ஒரு நாள் விலை கொடுத்து வாங்க முடியாது. 5 லட்சம் இல்லை, 5 கோடியை கொடுக்குறீங்க. சர்ச்சை நான் கட்டி கொடுத்துறேன், கட்டி கொடுத்தோம்னா பாஸ்டர் என் பேரை போடுவீங்களா? அதுக்கு அப்படின்னா நீங்கள் கொடுக்கறதில்ல, ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்பப்பெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அது விதை அல்ல. அந்த விதைக்கு எந்த விதமான விளைச்சலும் வராது. இது ட்ரேடிங் கிடையாதுங்க. இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாம் பார்க்குறோம். கக்கா கழுவி விட்டோம், பல்ல விளக்கி விட்டோம். ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் நான் தான் பல்லு விளக்குனேன், நான் தான் எங்கள் 2 பேருமே கக்கா கழுவி விட்டேன். உனக்கு கக்கா கழுவி இருக்கண்டா, என்னை பாப்பையான்னு சொல்ல மாட்டேன் நான். அது முடிஞ்சு போன காரியம். உனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா, கடைசி நாளில் என்னை பாப்பையாடனா? நீங்கள் விதைத்த விதைக்கு ஒரு மாம்சீகமான எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க. வைக்கவே கூடாதுங்க. அவன் பார்க்குறான், பார்க்காம போகிறான், கர்த்தர் பார்ப்பாரு. நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் யாருக்கு செஞ்சோமோ அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மாம்சத்தில் விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். சுயநலத்தில் விதைக்கிறீங்க. இதனால எனக்கு என்ன ஆதாயம்னு பார்க்குறீங்க. நான் அந்த சர்ச்சுக்கு எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா, அந்த பாஸ்ட்டுக்கு எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா? நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க? கர்த்தருக்கு தானங்க செஞ்சீங்க. நான் உங்கள்கிட்ட பிச்சைக்காரனா? அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்கு செய்யலை, அதனால உங்களுக்கு விளைச்சல் வராது. நீங்கள் செஞ்சது ஒரு மனிதனுக்காக செய்கிறீங்கன்னு அர்த்தம். நான் எவ்வளவு செஞ்சுருக்கேன், அவருக்கு நன்றி இல்லை, அவர் இது எனக்கு செய்த கடமைப்பட்டவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அந்த விதை மாம்சீகமான விதை, விளைச்சல் வராது. நான் கர்த்தருக்கு நிறையா கொடுத்துருக்கேன், கர்த்தர் இது எனக்கு செய்வதற்கு ஒரு கடமைப்பட்டிருக்காரு கிடையாது. நீங்கள் விடுற ஒவ்வொரு மூச்சுக்கும் நீங்கள் தான் கடமைப்பட்டிருக்கீங்க. ஹார்ட் பீட் அடிக்குதா, நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. அவர் உங்களுக்கு கடமைப்படவே இல்லை. அவர் தாங்க ஓனரு. 2 விதத்தில் உங்களுக்கு ஓன் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று சிருஷ்டித்தார், அதன் அடிப்படையில் நீங்கள் சொந்தம். சிருஷ்டிக்கும் போது கூட உங்கள் மேலே எந்த ஃபோர்ஸ் வைக்கல தெரியுமா? மனுஷன் மேலே உனக்கு எல்லாம் கொடுத்துருக்குறேன், நீ கட்டாயம் என்னத்தான் கும்பிடணும்னு சொல்லி அவன் மேலே எந்த நிபந்தனையும் வைக்கல. ஃப்ரீவில் கொடுக்குற, இஷ்டம் தான் கொடுப்பா, விட்டுருப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணலைங்க. அவன் தன்னை
ஆராதிக்குங்கிறதுக்கு சுயநலமான எந்த ஒரு காரியத்தையும் வைக்கல அவன் மேலே. திரும்பி இழந்து போகிறான், திரும்பியும் குமாரன் அனுப்புகிறாரு. எதுக்கு? அவனை மீட்கணுங்கிறதுக்கு அனுப்புகிறாரு. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி. இவ்வளவாய், எவ்வளவாய் சொல்ல முடியாது. அதனால தான் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் சோல் லவ்டுன்னு இருக்கு. சோன்னா எவ்வளவோ நேசிச்சார். எதுக்கு? உனக்கு மீட்கிறேன், அதுக்கப்புறம் ஃப்ரீ வில் தரேன், இஷ்டமாக தான் எனக்கு கும்பிடுங்கிறார். சுயநலமாக ஏதாச்சும் வச்சாரா? வைக்கலங்க. உன்னுடைய நலனுக்காக என்னை ஏற்றுக்கொள்கிறார். விதைப்பு அறுப்பில் ரொம்ப முக்கியம். நான் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் சுயநலமான விதையாக இருக்கக்கூடாது. அன்பினால் ஏவப்பட்டு விதைக்கக்கூடிய ஒரு விதையாக இருக்கணும். அப்படிங்க ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் தேவனோட ராஜ்யத்தில் அற்புதத்தை பெற முடியும். 1:13 சொல்கிறாரு, நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் வேஸ்ட்டுங்கிறாரு. அன்னதானம் பண்ணேன், என் சரீரத்தையே கொடுத்துட்டேன்னு, நான் என் உயிரே கொடுத்துட்டேன், ஆனால் அன்பில் கொடுக்கலன்னா அது விதை இல்லைங்கிறாரு. இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு உணவு பொட்டணம் கொடுக்குறீங்க. இந்த கொரோனா நேரத்திலாம் கொடுத்தாங்க தெரியுமா? கொடுக்க மட்டுமா செஞ்சாங்க? அவன் கஷ்டப்பட்டான்னு சொல்லி ஊரில் இருக்க அத்தனை பேருக்கு ஃபோட்டோ காமிச்சிட்டாங்க, போஸ் கொடுத்து. அப்படின்னா நீங்கள் கொடுக்கல, உங்களை ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். இங்கே அது விதை இல்லைங்க. ஒருத்தனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு ஃபீஸ் கட்டுறீங்க, ஏதோ ஒன்று கட்டுறீங்க, அது விதை இல்லை. கவனிச்சுட்டு வாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஆவிக்குரிய மோட்டிவ் தான் விதை. நீங்கள் கொடுத்த இயற்கையான ட்ரெஸ்ஸோ பணமோ விதை அல்ல. எது நடிப்பில் வச்சிங்க? அன்பினால் விதைச்சிங்களா? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அது அன்பினால் செயல்படலை அப்படின்னா அது விதை கிடையாது, அதுக்கு ஃப்ரூட் வராது, ரிசல்ட் வராதுங்க. கர்த்தர் கையை பார்க்குறாரா, இதயத்தை பார்க்குறாரா? இதயத்தை பார்க்குறாருங்க. நீங்கள் யாருக்கு செஞ்சாலும், எந்த மனிதனுக்கு செஞ்சாலும், நான் தேவனை நேசிக்கிறேன், ராஜாவை நேசிக்கிறேன், அந்த மனிதன்ட்டையோ அவங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்கல. அப்படி வச்சிங்கன்னா அது ஆவிக்குரிய விதையாக இருக்கும். அந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஆனால் அதில் சுயநலம் இருக்கு அப்படின்னா, நீங்கள் சுயநலம் ஒன்று எதிர்பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு ரிசல்ட்டு. அதுக்கு தாண்டி ஒன்றும் கிடைக்காது.